Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னு இல்லாமல் பர்கர் செய்ய போகிறோம். அதாவது வடையை வச்சு சூப்பராக ஒரு பர்கரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் பர்கர்னு சொல்லலாம். குக் வித் கோமாளி சீசனில் வந்து இந்த வடை பர்கரை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சொல்லப்போனால் செம சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக உளுத்தம்பருப்பை ஒரு 4 to 6 மணி நேரம் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்க்காக வெஜ் பேட்டிஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு அரை டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் செய்யலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸ் சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. என்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாததால் நான் ஜஸ்ட் இந்த உருளைக்கிழங்கோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல இந்த பருப்பு, அது நல்லா ஊறியிருக்கு. ஒரு 5 மணி நேரமாக இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். நான் இதை மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஆல்ரெடி மெதுவடை மிக்ஸி ஜாரில் நல்லா சாஃப்டாக எப்படி அரைச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்ட பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. எப்போவுமே மிக்ஸி ஜாரில் நீங்கள் பருப்புக்கு வடை அரைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அரைச்சா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சாஃப்டாக நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு. அரைச்சி எடுத்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவில் இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நான் கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வடை தட்டி எடுத்துருங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடைக்கும். நார்மலாக நம்ம மெதுவடை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணுவோம். பட் இந்த வடை பர்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா பெருசாக நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பெருசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த பர்கருக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சைடு இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த வடையை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வடையை இதுக்கு மேலே போட்ட உடனே அதுக்கு மேலே எள்ளு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம இந்த எள்ளு போடுறோன்னா, அந்த பர்கர்லாம் அந்த பன்னுக்கு மேலே அந்த எள்ளு இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அந்த லுக்கு இந்த வடைக்கு வந்து வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. 2 பக்கமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வடை வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. வடை வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் இங்கே நம்ம பர்கர் சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். பர்கர் சாஸ்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு 4 ஸ்பூன் மைனஸ்னால் 2 ஸ்பூன் கெச்சப்பும் 2 ஸ்பூன் சில்லி சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பர்கர் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே இந்த சைடு நம்ம ஃப்ரை பண்ண வடை வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த ஆறின வடையை ஒரு கத்தியால் இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி தனியாக வச்சிடலாம்.
கட் பண்ணி எடுத்த இந்த வடையில 2 சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த பர்கர் சாஸ், அத வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேத்த மாரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ 2 சைடும் பர்கர் சாஸ் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஸ்டஃபிங், அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அத வந்து இந்த வடை எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதுக்கேத்த மாரி ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்ல பண்ணி அது உள்ள வச்சுருங்க. தேவைப்பட்டா இந்த ஸ்டஃபிங்க நீங்க ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி கூட வைக்கலாம். இல்ல சும்மா நீங்க அப்படியே வச்சாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் வந்து 2த்துக்கும் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம பர்கருக்குலாம் எப்படி அசெம்பிள் பண்ணுவோம், அதே மாரி தான். வெங்காயம், தக்காளி அந்த மாரிலாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளியோட நான் விட்டுர்றேன். உங்ககிட்ட குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் அதெல்லாம் இருந்தா அது கூட நீங்க கட் பண்ணி வைக்கலாம். சீஸ் ஸ்லைஸா கூட வைக்கலாம். இல்ல இந்த மாரி துருவி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த மாரி கியூப் சீஸ் இருந்து நான் துருவி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இப்போ நம்ம பர்கர க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு கிரிப்னஸ்க்காக நான் ஒரு டூத் பிக் வச்சு அசெம்பிள் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு சூப்பரான வடை பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை பர்கர நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, மெது வடை வந்து நார்மலா நம்ம ஹோல் போட்டு எடுப்போம்ல, ஹோல் போட்டும் நீங்க வடை செய்யலாம். இல்ல ஹோல் போடாம ஜஸ்ட் அப்படியே தட்டி கூட நீங்க வடையா போடலாம். ஆனா கொஞ்சம் திக்கா இருக்க மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம பன்னு ஷேப்ப கிடைக்கணும். அதுக்காக நீங்க ஹோல் போடணும்னு தான் அவசியம் இல்ல. போடாம கூட நீங்க பர்கர சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ஆ இந்த வடை பர்கர பொறுத்தவரைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரைட்டான ஒரு ரெசிபியா இருக்கும். நீங்களும் வீட்ல வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.